ஹாய் மக்களே, இது வந்து எஸ்டர்டேயோட ஈவினிங் விலாகு. ஸோ பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது மோஸ்ட் ஆஃப் வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்க மாட்டேன் இந்த ரூமு. ஏன்னா மார்னிங் டைம் நான் வீடியோ எடுக்கிறனால இந்த ரூம் இன்னொரு ரூமும் ஹாலும் கிச்சன் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன். இங்கே பாப்பாவும் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்து அவங்க பாப்பா வெளியே டிவி பார்த்துட்டு இருந்தா, ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ரூமை, பெட்ஷீட் எல்லாமே. நான் வீக்லி ஒன்ஸ் தான் பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே தேவையில்லாத பொருளெல்லாம் எத்தனை போய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதை டெய்லியும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரூம் வந்து என்னோடய பொண்ணோட ரூமு. அவளோட இது திங்ஸு எல்லாமே அவளோட இது தான். இது ஃபுல்லாகவே இந்த ரூம் ஆக்கியபை பண்ணி வச்சுட்ருக்கோம். அந்த அம்மா வண்டி, ட்ரெஸ்ஸு, இப்போ விளையாட்டு சாமான் எல்லாமே. இதில் என் துணிங்கள்லாம் செல்ஃபில் வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ரூம் அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது துணி தைக்கணும், ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணுன்னா மட்டும் இந்த ரூம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பாருங்கள் பீரோவை எப்படி வச்சிட்ருக்கேன் நான். எனக்கு க்ளீன் பண்ணவே டைமே கிடையாது சுத்தமாக. மார்னிங்கு எழுந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு எவ்வளோ ஒரு கஷ்டம். நான் வந்து தூங்கணும்னு நினச்சா கூட என்னால் தூங்க முடியாது. சண்டே கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட சண்டே தான் மெனு பெருசாக இருக்கும். ஏதாவது நான்வெஜ் செய்கிற மணிக்கு இருக்கும். ஸோ அது நான்வெஜ்னாவே சொல்லவே தேவையில்ல. டைம் ரொம்ப வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜுக்கு டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ சண்டேவும் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. தூங்கவும் பயப்படுவேன். ஏன்னா தூக்கத்தில் என்னை வந்து நான் தூங்கினா நல்லா தூங்கணும். என் பொண்ணு தூங்க விட மாட்டாள். அவள் தூங்குகிற டைம் எனக்கு தூக்கம் வராது. நான் தூங்குகிற டைம் அவள் என்னை தூங்க விட மாட்டாள். ஸோ அதனால் சண்டேவும் நான் தூங்க மாட்டேன். தூங்கினா கூட இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அந்த இது தூங்கிட்டோன்னா நாளைக்கு மறுபடியும் ஆஃபீஸில் போய்ட்டு அந்த 2 மணி 2:30க்குலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு நான் தூங்க மாட்டேன். சப்போஸ் நான் லீவ்லேயே தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் லீவில் இருந்தால் கூட நான் தூங்க மாட்டேன். நான் ஒரு டாபிக் நான் பேசலான்னு இருந்தேன். எதை பற்றினா, இப்போ வந்து குழந்தை இல்லைன்னா எல்லோரும் போயிட்டு இப்போ தான் கல்யாணம் ஆகிட்ருக்கோம், என்ன உங்களுக்கு இன்னும் எதுவும் குட் நியூஸ் இல்லையா? ஆக்சுவலி இது எனக்கு நடக்கலை. ஏன்னா 4 இயர்ஸாக என்னை யாருமே கேட்கல. எனக்கு ஏஜ் கம்மினால தான். இப்போ தான் 26. அப்போ 4 இயர்ஸ்னால் பார்த்துக்கோங்க. எனக்கு கம்மி தான். இப்போ என் பொண்ணுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு 19th மேரேஜ் ஆச்சு. 18th மேரேஜ் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அப்படி யாருமே கேட்கல. ஆனால் இருந்தாலும் ஒரு 4 வருஷம் கழித்து எனக்கே தோணுச்சு, என்னடா நம்ம ட்ரீட்மெண்ட் 1 இயர் நான் பண்ணேன். ஸோ எனக்கே தோணுச்சு, என்னடா நமக்கு குழந்தை இல்லை. ஆனால் என்னை யாரும் இது வரைக்கும் கஷ்டப்படுத்தி பேசலை. அது வரைக்கும் நான் வச்சுக்கல. ஏன்னா எனக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா சரி ஓகே, வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஏஜும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை யாரும் கேள்வி கேட்கல. பட் கேட்குறவங்களுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஸோ அவங்க நேம் நான் சொல்லலை. பட் அவள் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்பே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் நவ் வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை. சரி, குழந்தை இல்லாதது ஒரு விஷயந்தான். பட் அவளை ரொம்ப அது கஷ்டப்படுத்தியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு. இப்போ நாங்களே அவளுக்கு கால் பண்ணால் கூட அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் கூட மெசேஜ் பார்க்குறாளே தவிர அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. நான் கன்சீவாக இருக்கிறது அவகிட்ட சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவள் ஏதாவது சங்கடப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே என்கிட்ட காண்டாக்டில் பேசிகிட்டு இருந்தாள். ஆனால் அப்போ ஒரு விஷயம் சொன்னால், கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. பட் கொஞ்சம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அடுத்த நியூஸ் என்னம்மா, இன்னும் எந்த குட் நியூஸ் இல்லையா? நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த ஹாஸ்பிட்டல் போ, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி. கஷ்டப்படனா அவங்க நல்லது நினச்சி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து அவளுக்கு அது வேதனையாக இருக்குது. என்னடா நம்ம இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அகைன் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணி அன்றைக்கி சொன்னால். பட் அப்போ நான் கன்சீவாக இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ நான் எங்கே சொன்னால் அவள் வந்து சங்கடப்படுவாளோன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 months வந்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன்டி அப்படின்னு சொன்னோன்னே அதுலேருந்து என்கிட்ட அவள் சுத்தமாக பேசுகிறதே கிடையாது. நான் மெசேஜ் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறா, கால் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறா. ஸோ அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அவளோட நிலையிலேருந்து யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மாவை தவிர யார்கிட்டேயும் போய் பேச மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். ஏன் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது எவ்வளோ வந்து அந்த வேதனையில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா இருந்தது. எனக்கு வந்து கடவுள் 4 வருஷம் இல்லைனாலும் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் என் அங்காளம்மா வந்து வரம் கொடுத்து என் மகள் வந்து எனக்கு பிறந்தா. எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஸோ
70 டேஸ் 80 டேஸ் அந்த மாதிரி தான் வருமே. நானும் கார்ட் செக் பண்ணி பார்ப்பேன். பட் நெகட்டிவ்னு வருமா, என்ன சொல்கிறதுனே தெரியாது. அது ஒவ்வொரு டைம் செக் பண்ணுறப்ப வயிற்றுல புளிய கரைக்கும். ஐயோ இருக்குமோ இல்லையோ, இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் ரொம்ப வேண்டி சாமி வந்து உனக்கு நான் அடுத்த வருஷம் நானே வந்து பிறப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறு மாதமே என் பொண்ணு வந்து வயிற்றுல நின்னா. இந்த மசானா கொள்ள டைமில் தான் அவங்க கிட்ட போய் நாங்கள் குறி கேட்டப்ப அவங்க சாமி ஆடிட்டு வந்தாங்க. அப்போ குறி கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானே வந்து உனக்கு வயிற்றுல பிறப்பேன், நீ வந்து கூடையில் வந்து உன் குழந்தைய போடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அது நம்பலையா, ஏன்னா அப்போல்லாம் நான் வந்து சாமி விஷயத்தில் வந்து ரொம்ப அடிக்டெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ சாமி கும்பிட்றாங்க, எல்லோரும் கும்பிட்றாங்க, நானும் கும்பிடுவேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப அடிக்டெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தனால சொன்னோன்னே எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி சொன்னோன்னே அடுத்த மாதமே நின்னோடனே, பட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது நிற்காது, சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அடுத்த மாதமே நின்னோடனே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யாரையுமே கேட்காம இருக்கதே நல்லது. நான் மோஸ்ட் ஆஃப் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன். என்ன குட் நியூஸா, என்னாச்சு ஏதாச்சு, இந்த இது பண்ணுங்கள் அந்த இதை பண்ணுங்கள்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கே நீங்கள் நல்லா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க, அவ்வளோதான். அது நிற்கணும்னு இருந்தால் நிற்கும், நிற்கலன்னா நிற்காது. ஸோ நீங்கள் அதை மைண்டில் ஏற்றுக்கிட்டு நிற்கணும் மாதம் கார்ட் பண்ண. ஏன்னா நான் அந்த முட்டாள்தனம்லாம் பண்ணினேன். என்ன பண்ணுவேன், ரொம்ப எதிர்பார்த்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்பயே என்னடா இது, இப்போ வரைக்குமே இப்போ கூட நான் செகண்ட் பேபிக்காக எதிர்பார்க்குறேன், பட் நிற்காது. ஏன்னா அது எனக்கு தெரியும் நிற்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தள்ளி போனால் கூட யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே நின்றுச்சு போல் அப்படின்னு. அது செகண்ட் பேபி வரைக்குமே இருக்குது. ஸோ யாரையும் கேட்காம இருந்தாவே நல்லது தான். இன்றைக்கி எல்லா துணியும், இன்றைக்கி சண்டேனால் நான் வீக்லி 2 டைம்ஸ் தான் துணி துவைப்பேன். ஸோ நிறைய துணி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு லோடு அடிச்சுட்டு இப்போ ஒரு லோடு அடிச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் இன்றைக்கி லஞ்செல்லாம் கிடையாது, ஏன்னா லீவில் எனக்கும் லீவு, ஹஸ்பண்டுக்கும் லீவு. ஸோ உப்புமா கிளறிட்டேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே என் பொண்ணும் அவரும் சாப்பிடுவாங்க. பசிக்குதுன்னுவாங்க. நான் அப்போ கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஸோ என்னை எழுப்பி எதனா செய்யன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே செஞ்சுட்டேன். பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.